மாசை கட்டுப்படுத்தும் வழிகள். டெல்லியில் 75% குழந்தைங்க காற்று மாசுனால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். டெல்லியில் உள்ள காற்று தரம் பார்க்கும்போது ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கு. டெல்லியில் உள்ள காற்றுல மட்டும் கேட்மியம் ஆர்சனிக் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர், கிட்னி ப்ராப்ளம், ஹை ப்ரெஷர் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ காற்று மாசுனால என்னென்ன விளைவு ஏற்பட்டிருக்குன்னா, பருவமழை பொழிவு தீவிரம், வறட்சி, கடல் மட்டம் உயர்வது, இதெல்லாம் அதிகமாயிட்டே போகுது. தமிழ்நாட்டில் மட்டும் 40 அனல் மின் நிலையங்கள் இருக்கு. ஆனா அதுல 2 மட்டும்தான் ப்ளூ கேஸ் டிசல்ட்ரஸர் வைத்திருக்கிறார்கள். எல்லா அனல் மேல் நிலையங்களையும் இந்த ப்ளூ கிராஸ் டிசல் ப்ரெஷர் அப்பொருத்தமுள்ள வருஷத்துக்கு 76,000 மனிதர்களுடைய உயிர்களை காப்பாற்றலாம். டிசல் ப்ரெஷர் சல்பர் கலவைகளை அகற்றுதல், அதாவது சல்பரை கண்ணாம்பு உறிஞ்சும் தன்மை உடையது. தமிழ்நாட்டில் பார்த்தவுடன் நெய்வேலி, சென்னை, தூத்துக்குடி, மேட்டூர் அதிகமாக நிலக்கரி எரிக்கப்படும் பகுதி அதுதான். NLSCயில் வெளியிடப்படுகிறது. சல்பர் டை ஆக்சைடு உடைய அளவு 600 மில்லிகிராம் பர் ஒரு கியூபிக் மீட்டர். சல்பர் டை ஆக்சைடுடைய அளவு மும்பை, டெல்லியில் இருக்கிறதை விட சென்னையில் தான் அதிகமாக இருக்கு. அதனாலேயே டெத் ரேட்டு 4 மடங்கு அதிகமாயிருக்கு. காற்று மாசுனால இந்தியா ஆபத்தான எதிர்காலத்தை நோக்கி சென்று